அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் மட்டும் பாருங்கள். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே ரெடி பண்ணுற அளவு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பண்ணுவோம்ல அதே பக்குவத்தில் நல்லா பிணைஞ்சிக்குங்க. இது மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துற மாரினா கொஞ்சம் வெது தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலாக கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் போல் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு ஊறட்டும். இதுக்குள்ளே உள்ளே வைக்கிற அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே கைமா வச்சுருக்கிறேன். மட்டன் கைமா தாங்க. இது இந்த வெங்காயத்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பவுல் ரொம்ப சின்னதாக இருந்தது. அகலமான பாத்திரம் எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயத்தை இப்படி இந்தமாரி க்ரஷ் பண்ணும்போது நல்லா உடஞ்சிரும். உள்ள மசாலாலாம் நல்லா நிற்கும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க. ஏன்னா ஆனியன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். அதனால தான். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆச்சு. மறுபடியும் மாவு நல்லா பிணைஞ்சிக்குங்க. எவ்வளோ தூரம் மாவு நல்லா பிணையிறோமோ அவ்வளோ தூரம் மாவு நல்லா சாஃப்டாக வரும் ரொட்டி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். எனக்கு சரியாக 9 உருண்டை வந்துச்சுங்க. இந்த அளவு பிடிச்சா 9 உருண்டை வருது 1.5 கப் மாவுக்கு. இப்போ நீட்டாக பரத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக பரத்தி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம பரத்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபஸ்ட்டு மாவு வச்சுக்கலாம். அதுக்கு மேலாக எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கலாம். இதுக்கு மேலாக உதிர் மாவை தூவிக்கிங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாரி. இந்த உதிர் மாவு தூவாமல் மேலே இன்னொரு லேயர் வைக்கும்போது ஒட்டிக்கும். அதனால தான். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியும் நம்ம பரத்தி வச்ச சப்பாத்தியை மேலே வச்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுக்காதீங்க. இது மறுபடியும் எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் உதிர் மாவு தூவிக்கலாம் நல்லாவே. இதே மாதிரி ஒன்று 5ஆகவும் இன்னொன்று 4ஆகவும் நம்ம பரத்தி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது 5 அதேமாரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பரத்த ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ மாவு உருண்டைகள் வருதோ அதுக்கேற்ற மாரி ஈவனாக பரத்தி எடுத்துக்குங்க. எனக்கு 9 உருண்டை வந்தங்காட்டி ஒன்று 5 இன்னொன்று 4ஆகவும் பரத்தி எடுக்க போகிறேன் நான். பரத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ நல்லாவே பரத்தியாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். தோசைக்கல் நல்லா ஹீட்டான பிற்பாடி போட்டுக்குங்க. ரொம்ப வேகணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக சூடு தட்டினாலே போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிற்பாடி ஒரு காட்டன் துணியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க மாவெல்லாமே வேகணும். அதனால தான். கறியை மட்டும் விட்டுறாதீங்க.
லைட்டாக உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து இதை வந்து பிரிக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயர் ஷேஃபாக வரணும், அதனால தான் இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா வர இந்த பீஸை வந்து நம்ம தூக்கி எறிய வேண்டாம். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல மசாலா, அதில் வந்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் அதில் கூட மாற்றிக்கலாம். போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பொரிச்சு வரும்போது. 4 ஓரங்களையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஓரங்களும் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒன் பை ஒன்னாக பிரிக்கலாம். பார்த்து பிரிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப மெலிசாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் சப்பாத்தி. இது மாதிரியே மற்ற எல்லாத்தையும் நம்ம பிரிச்சிடலாம். எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணுங்க. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சமோசா வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்காது. இது வந்து ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நீட்டாக வச்சும் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து 2 வாரங்கிறது 3 வாரம் வச்சும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கும்போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கெட்டிகள் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா சீட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ஷீட்டு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, இது எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஷீட்டை வந்து ஒரு கார்னரை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ வந்து ஒரு பாக்கெட் மாதிரி வரும். இதுக்குள்ளே இந்த மசாலாலாம் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நரைச்சி வைக்காதீங்க, அந்த கார்னர் முடிகிற அளவு வச்சாலே போதும். ஏன்னா நரைச்சி வைக்கும்போது பிதுங்கி வெளியவே வர ஆரம்பிச்சிடும், அதனால தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேப்பை வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா தடவிக்கிங்க ஓரங்களையெல்லாம். எல்லா கார்னரையும் இந்த மாதிரி பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து மூடிக்கிங்க. க்ளோஸ் பண்ணி காரங்களில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லைட்டாக கேப் இருந்தாலும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த கார்னரை இந்த சைடு மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வரும். நல்லா வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கிற மசாலா வந்து கம்மியாகவே வையுங்க. நம்ம சேனலை இன்னி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது போல் நல்ல நல்ல ரெசிபிகளுக்கு வேண்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி கார்னரை வந்து நல்லா வந்து இந்த பேஸ்ட் போட்டுருங்க. அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா மடிச்சுக்கலாம். மடிக்கும்போது இந்த ஓரங்களை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மடிச்சிங்கன்னா முக்கோண ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இதே மாதிரி மற்ற எல்லா ரொட்டிகளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக முக்கோண ஷேஃபாக கிடச்சிருக்குன்னு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பின்னாடி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது ஓரமாக இருக்கட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ஈவனாக வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. மட்டன் கொத்துக்கறி வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் மிக்சியில் வந்து 1க்கு 2 பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற அந்த மசாலாலாம் வந்து நல்லா கோட் ஆகும். அதனால தான். இப்போ வெந்து வரும்போது அந்த மட்டன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து நல்லா ஒழியாது, நல்லா ட்ரை ஆகி தான் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சுவையான சமோசா ரெடி. பாருங்கள், பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து மசாலாலாம் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.